கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் அண்ணா அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதிய 2ஆம் நிருபம் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 7:9, 2 கொரிந்தியன்ஸ் 7:9. இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கமடைந்தீர்களே. அப்ப என்ன, 2 விதமான துக்கம் பட முடியுங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. ஒரு துக்கம் என்னங்கன்னு சொல்றாரு, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காக சந்தோஷப்படுகிறேன். இப்ப நான் சந்தோஷப்படுறேன் எதுல? உங்களுடைய துக்கத்துல. என்ன காரணம்? உங்களுடைய துக்கம் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான துக்கம். அப்ப மனம் திரும்புதல் என்பது மிகவும் அவசியம். ஒருத்தரை நம்ம கண்டிக்கிறோம், ஒருத்தவங்களை திருத்துறோம், ஒரு காரியம் சொல்லி கொடுக்குறோம். என்ன, அவர்களும் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு இசைந்து வாழ்வதற்கு எந்த தடையும் இல்லாமல் பார்ப்பது தான். அப்போ என்ன, நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் கர்த்தரோடு வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக, அதற்காகத்தான் நான் இப்போ சந்தோஷப்படுறேன். ஏன்னா நீங்கள் என்ன பட்டீங்க, உங்களுடைய துக்கம் மனம் திரும்புதலுக்கு உதவியாக இருந்தது. மத்தேயு 3வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், மனம் திரும்புதலை குறித்து முதலாக கிட்டத்தட்ட 400 வருடங்கள் அமைதிக்கு பின்பாக யோவான் ஸ்நானகன் வர்றாரு. வந்து என்ன செய்கிறாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்தார். என்ன, 2வது வசனம் மத்தேயு 3:2 பார்க்கிறோம். 400 வருஷங்களுக்கு பின்பாக முதலாவது கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி என்ன சொல்றாரு, நீங்க மனம் திரும்புங்க, கர்த்தருடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று சொல்லக்கூடியதா யோவான் ஸ்நானகன் முதல்ல பிரசங்கம் பண்றாரு. அது மாத்திரமல்ல, அவருடைய பிரசங்கத்தை கேட்டு அநேகர் வர்றாங்க. எருசலேம்ல இருந்தும் பரிசேயர்கள் வேதபாரகர்கள் எல்லாம் வரும்போது அவர் வாங்க வாங்க நீங்க ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கன்னு சொல்லல. அவர் என்ன சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு உங்களை தப்பித்து கொள்ள வகை தேடினவன் யாரு? காரணம் என்ன, உன்னுடைய மனம் திரும்புதல் எப்படி இருக்கணும், மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். 8வது வசனம் அதான் சொல்லுது, மத்தேயு 3:8, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்க. அப்போ மனம் திரும்புதல் என்பது மிகவும் அவசியமான ஒன்று. அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள் உண்டாவதற்கு சில நேரங்களில் சிலரை கடிந்து கொள்ள வேண்டியது இருக்கலாம். சில நேரில் சிலரை நாம் அவர்களை திருத்துவதற்காக நாம் அவர்களுக்கு ஒரு கட்டாயமான ஒரு இது கொடுக்கக்கூடிய காரியமாக இருக்கலாம். ஆனால் என்ன, அது எதற்காக இருக்க வேண்டும், அவங்க அந்த இது மனம் திரும்புவதற்கு ஏதுவான ஒரு காரியமாக இருக்கணும். மாறாக அவர்கள் நஷ்டப்பட்டு போகக்கூடாது. அவர்கள் நஷ்டப்பட்டு போகாதபடிக்கு மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்கக்கூடிய மக்களாக மாற்றுவதற்கு தான் நம்ம ஒரு கீழே உள்ள மக்களை கடிந்து கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கிறோம். அப்போ இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும்போது, நான் உங்களை எழுதின நிருபம் உங்களை துன்பப்படுத்துச்சு, அதுக்காக மனஸ்தாபப்பட்டேன், ஆனால் இப்போ சந்தோஷப்படுறேன். காரணம் என்ன, நீங்கள் மனஸ்தாபப்பட்டதுனால, நீங்கள் உங்களுக்கு துக்கம் வந்ததுனால நீங்கள் மனம் திரும்பினீங்க, அதனால நான் சந்தோஷப்படுறேன். சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? இன்றைக்கு உங்களை கடிந்து கண்டித்து புத்தி சொல்லக்கூடிய ஊழியத்திற்கு கீழே இருக்கிறீங்களா, இல்லை நீங்கள் செய்கிறதெல்லாம் சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருங்கிற ஒரு செய்தியை கேட்குறவங்களா இருக்கிறீங்களா? சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். ஏன்னா இன்றைக்கு என்ன ஆகிப்போச்சு, செழிப்பு உபதேசம் என்று சொல்லக்கூடியதான ஒரு உபதேசத்திற்கு தான் இன்னைக்கு நிறைய பேர் போகிறாங்க. ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் கூட அப்படிப்பட்ட ஒரு ஆளாக இருக்கலாம். ஆனால் சிந்திச்சு பாருங்கள், நீங்கள் உங்கள் போகிற சபையிலையும் சரி, நீங்கள் கேட்குற செய்தியிலையும் நீங்கள் மனம் திரும்புவதற்கான ஒரு கடிந்து கொள்ளுதல் இருக்கிறதா? ஒவ்வொரு நாளும் நாம் மனம் திருந்தி கொண்டே இருக்க வேண்டும். நம்மளுடைய சீஷத்துவம் புஸ்தகத்தில் நம்ம இந்த மனம் திரும்புதலை குறித்து சொல்லி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு யாராவது சீஷத்துவம் புஸ்தகம் வேணும்னா தயவு செஞ்சு நீங்கள் எங்களுக்கு இமெயிலையோ இல்லை இந்த வாட்ஸ்அப் குரூப்லேயோ சொன்னீங்கன்னா நாங்கள் எங்கே கிடைக்குங்கிறத நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம், நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த மனம் திரும்புதலுக்கு நாங்கள் அதில் கொடுத்த ஒரு உதாரணம் என்னென்னா, ஒரு வெங்காய படம் தான். என்ன, வெங்காயத்தினுடைய வெளித்தோலை பிரித்து போட்டுட்டிங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்னாகும், அந்த தோல் மறுபடியும் காஞ்சிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் அதை உரித்து போடணும். மறுபடியும் உரித்து போட்டு கொஞ்ச நாள் வச்சிங்கன்னா என்னாகும், மறுபடியும் அந்த தோல் காஞ்சிரும். இப்போ கடைசியாக கொஞ்சம் கொஞ்சமாக உரித்து கடைசியில் என்ன இருக்கும், ஒன்றுமே இல்லை என்று சொல்லக்கூடியது. அப்போ என்ன,
நம்ம மனம் திரும்புதல் என்பது ஒவ்வொரு நாளும், நான் நேற்றைக்கு மனம் திரும்பினதில்லை, முந்தா நாள் மனம் திரும்பினதில்லை, இன்றைக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நான் எந்த இடத்துல என்னை சரி செய்து கொள்ள வேண்டும், நான் எந்த இடத்துல திருந்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் உங்ககிட்ட இருக்குதா? அப்ப என்ன, நீங்க மனம் திரும்புதலுக்கான துக்கம் உங்களுக்கு உண்டாக வேண்டும். நீங்க கேட்கக்கூடிய செய்தி, உங்களை கடிந்து கொள்ளக்கூடிய செய்தி என்ன உண்டாகணும்? உங்களை மனம் திரும்புதலுக்குள்ள உண்டாகும் போதுதான் ஒரு நல்ல தரமான ஊழியக்காரனாய் இருக்க முடியும். வல்ல பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரும் ஆமாண்டவரே, தங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பி, ஒவ்வொரு நாளும் அவர்கள் கிறிஸ்துவின் சாயலாக மாறக்கூடிய ஒரு கிருபையில் எங்கள் தேவன் வழிநடத்த வேண்டுமாய் இவர்களை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.